போன? எங்க அண்ணன் இங்க திருச்சிக்கு வந்துட்டாரு. நீ எங்க போன? உனக்காக பிஸ்கெட்லாம் வாங்கிட்டு வந்தோம். வா பிஸ்கெட் தரேன், சாப்பிட்டு போ. இனிமேட்டு விஜய் எங்க அண்ணனை பத்தி பேசுறவள வச்சுக்காத. அவ்வளவுதான் உனக்கு மரியாதை. முடிஞ்ச ஒரு பொம்பளை இருந்தா அண்ணா சாலைக்கு வர சொல்லுங்க. ஜூலியா நிக்க சொல்லுங்க, நாங்க பேசிக்கிறோம். அப்புறம் ஏன் வரல? ஏன் வரல ஜூலி? அவளா ஒரு ஆளா, மூணு புடிச்சங்காரனா ஒரு ஆளா? விஜய் எங்க நிக்கிறாரு? அவ வந்து பிரச்சாரம் பண்றாங்க. வந்தாளா? அவ வந்தா இங்க நிக்க முடியாது. அதனாலதான் வரல. அது சமீபத்துல பிரியா அவர்கள்லாம் வந்து விஜய்க்கு எதிராக அவங்கலாம் பேசவே கூடாது. கிட்னி திருடி இருக்காங்க அப்படின்னு சொல்லி எவ்வளவு பெரிய வழக்கு அவங்க மேல வச்சிருக்காங்க. ஏன் இன்னும் அந்த கவர்மெண்ட் வந்து அவங்கள தூக்கி உள்ள வைக்காம தேவையில்லாம அவங்கள வச்சு பிரச்சாரம் பண்றாங்க? இது எவ்வளவு பெரிய குற்றம் தெரியுமா? இப்ப எங்க இதுல ஏதாவது ஒரு விஷயம் பண்ணிட்டாங்கன்னா அவனை தூக்கி உள்ள போடு. தாவேக்காலவன் வந்து ஊழல் பண்றான், அவன் ஊழல் பண்றான், அவளை வச்சுதான் நீங்க பிரச்சாரமே பண்றீங்க. அது எங்க? ஏன் இன்னைக்கு அந்த அம்மா இங்க வரல? ஏதோ அவர் நிக்கிற இடத்துல வந்து பிரச்சாரம் பண்ணுவேன்னு சொல்லி இன்னைக்கு வந்து பண்ண சொல்ல வேண்டியதானே? கேவலமான வேலை. இதுக்கு மேல அந்த பொண்ணு இந்த மாதிரி பேசினா நேரடியா எங்க கிட்ட வந்து போக சொல்லுங்க, அவர்கிட்ட வேணாம். ஃபுல் வீடியோவுக்கு கீழே உள்ள லிங்கை கிளிக் பண்ணுங்க. அன்ஷிஃப்ட் மீடியாவை ஃபாலோ பண்ணுங்க.